அடுத்தது வைகோ. அவர் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவை போய் போயஸ் கார்டனில் பார்த்து அவரோட கூட்டணி வைத்தது நான் செய்த மிகப்பெரிய தவறுங்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. இவர் செஞ்சதுலேயே உருப்படியான வேலை அதுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அரசியல் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் என்னென்னமோ பேசுவாங்க. பழைய அரசியல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்களும் இதுதான் உண்மையான நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதாவை பாயஸ் கார்டனில் போய் பார்த்து அவரோட கூட்டணி வச்சது தவறுங்கிறாரு. அந்த கூட்டணி வைக்கலைன்னா நேரம் மதிமுகவே இல்லாமல் போயிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகோ எப்படி திசை மாறி ஜெயலலிதா அவர்கள்ட்ட போனாருன்னா, 92 93 அதிமுக ஆட்சி இருக்கும்போது தான் வைகோ வந்து திமுக விட்டு போனார். பெரிய பஞ்சாயத்து வச்சு ராஜாத்தி அம்மாள்கிட்ட தான் போய் ஒரு பஞ்சாயத்து வைப்பார். பாருங்கம்மா இப்படி பண்ணுறாங்கம்பார். எல்லாம் ஸ்டாலினை வந்து அடுத்த தலைவராக வர முடியாதுங்கிறதுக்காக, கருணாநிதி இவரை வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக அவமானப்படுத்தினார். வைகோவும் 92 93 93 கட்சி ஆரம்பித்து வெளில போனார். வெளியில் போனவர் கருணாநிதியை எதிர்த்தார், ஜெயலலிதாவை விமர்சித்தார், எல்லாம் பண்ணார். 1998 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. வைகோவுக்கு ஒன்றுமே இல்லை, ஓட்டே இல்லை. அப்போ ஆனால் என்ன வைகோட்ட ப்ளஸ்னால் நல்லா பேசுவார், மேடையில் பேசுவார், தாக்கி பேசுவார், அதுதான் ஓட்டுன்னு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. அப்படி இருந்தும் 98 திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா ஒரு இது போட்டாங்க. என்னென்னா, முதலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். பாஜகவை தீண்டத்தகாதவர்கள்ங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில். யாருமே கூட்டணி சேர்க்க மாட்டாங்க. அது முதல்ல உடைச்சி பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுன்னு ஜெயலலிதா முடிவு பண்ணாங்க. ஏன்னா காங்கிரஸ்காரர் திமுக பின்னாடி தெரிகிறாங்களே. அப்போ தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்கல, பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே, ஜெயலலிதா அவரோடு சேர்றாங்க. அப்போ அந்த டைமில் போயஸ் கார்டன் கதவுகளை தட்டினார் வைகோ. அம்மா எனக்கும் சீட்டு கொடுங்க, நான் உங்களோட வந்துடுறேன்னு. பெரிய தவறுங்கிறாரு. அப்போ ஏன்னா ஜெயலலிதா யார் கதவையும் போய் தட்ட மாட்டாங்க கூட்டணிக்கு. அங்கே தான் போய் க்யூவில் நிற்பாங்க போயஸ் கார்டன். அப்படி க்யூவில் நின்றவர் தான் வைகோ. அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ராமதாஸ் அப்போ தான் க்யூவில் நின்றார். ராமதாஸுக்கும் அரசியல் விலாசத்தை கொடுத்தவர், வைகோவுக்கும் அரசியல் விலாசத்தை கொடுத்தவர் ஜெயலலிதா தான். கோச்சுக்காதீங்க, ராமதாஸுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிவங்கலாம். நான் சொல்வது சரித்திரம், நீங்கள் உங்களுக்கெல்லாம் புரியாது. 1998 ராமதாஸும் அந்த கதவை தட்டினார், வைகோவும் கதவை தட்டினார். ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ 4 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. எப்படி சீட்டு கொடுத்தாங்க தெரியுமா? அப்போ வைகோ என்ன கேட்டாருன்னு தெரியுமா? இன்றைக்கி பேசுகிறாரு போய் நின்றது தவறுன்னு என்ன பேசிட்டாரு தெரியுமா? அம்மா எனக்கு 5 சீட்டு கொடுங்க. ஏன்னா 5 சீட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் என் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும், என் கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைக்கும். கேட்டாரா இல்லையான்னு கேளுங்க. இன்றைக்கி போய் தப்பு தெரியாமன்னு போய் கெஞ்சினார். இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 எம்பி சீட்டு, வைகோவுக்கு 5 எம்பி சீட்டு, பாஜகவுக்கு 5 எம்பி சீட்டு, மொத்தம் 15, மீதி இருக்கிற 25 ஏடிஎம்கே நின்னாங்க. 1998 எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா? ஜெயலலிதா 25 நின்னதில் 18 ஜெயித்தாங்க, பாஜக 5 நின்னதில் 3 ஜெயித்தாங்க. இதே வைகோ 5 நின்னதில் 3 ஜெயித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி 5 நின்னதில் 4 ஜெயித்தாங்க. அந்த தேர்தலுக்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்து மாம்பழ சின்னத்தை கொடுத்தாங்க. அந்த தேர்தலுக்கு பிறகுதான் வைகோவுக்கு பம்பர சின்னம் கிடைச்சது. அப்போ வைகோவுக்கு அரசியல் விலாசம் கொடுத்தது ஜெயலலிதா. ஆனால் நான் பெரிய தப்பை பண்ணிட்டாங்க போயின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கட்சியே இல்லாமல் போயிருக்கோம். இப்போ மட்டும் கட்சி இல்லாமல் இருக்குது, உங்கள் கட்சி எங்கே இருக்குது? பாவம், கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாம் உங்கள் பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்கள் மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக முதுகில் குத்துறீங்களே. சத்யா சொல்கிறாரு, அவர் வைகோ வாயிலிருந்து இப்படி வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்பிக்கை துரோகம் பண்ணது நீங்கள் தானே. கருணாநிதி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது உண்மையாக இருந்தால், சத்யா என்பவருக்கு கடைசி வரை உங்கள் பின்னால் இருந்த சத்யா என்பவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணது உண்மை தானே. அப்படி தானே இருந்தீங்க. இப்போ கேட்குறேன், தொலை வைகோ 12 சீட்டு எதிர்பார்க்குறோம். கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாயி
5 எம்பி சீட்டு வாங்கினாங்க, 30 சீட்டுக்கு சமம். அது இன்றைக்கி 12 சீட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். திமுகலேருந்து எப்படி கொடுப்பாங்க? கணக்கு இடிக்குதே. உங்களுக்கு 1 எம்பி சீட்டு தானே கொடுத்தாங்க. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் திருச்சி மட்டும் தானே கொடுத்தாங்க. 1 எம்பி சீட்டுக்கு 6 எம்எல்ஏ சீட்டு. அது 6 எம்எல்ஏ சீட்டு தான் உங்களுக்கு ஸ்டாலின் கொடுப்பாரு. 6 கொடுக்குறாரான்னு பாருங்க. அப்போ கழுத தெரிஞ்சு கட்டரும்பா போன இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, வைகோ ஜெயலலிதாவை இவர் போய் பார்த்தது தவிர, ஜெயலலிதா இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் இல்லை, ஒரு அரசியல் விலாசமே இல்லாமல் போயிருப்பீர்கள். இப்பவும் போச்சு, உங்கள் தேர்தல் எல்லாம் போச்சு. இனி பம்பர் சின்னெல்லாம் கிடைக்காது. ஆனால் அப்போ கிடைச்சதுக்கு காரணம் ஜெயலலிதா. அதை மறந்துட்டு இவர் என்னமோ அங்கே போய் போனது தப்புன்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கோங்க. வைகோ எப்படி சந்தர்ப்பவாத அரசியல் பேசுகிறார். நேற்று பிரஸ்காரங்களை பார்த்து அடிடாங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா காலிச்சாரை போய் படம் எடுக்கிறாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டார் வைகோ. ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக உருவெடுப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்த வைகோ இப்படி போயிட்டார. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொன்னபடி எப்படி இருந்த வைகோ இப்படி ஆகிவிட்டார் என்பது நம் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த செய்தி.